வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். நியூமராலஜி ப்ரிடிக்ஷன் 2026. First of all, I wish you a happy and wonderful new year. 2026 நியூமராலஜி நீங்கள் டோட்டல் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி. நம்ம தொடர்ந்து நியூமராலஜி நீங்கள் பார்க்குறவங்களுக்கு புரியும். 2026 டோட்டல் பண்ணிங்கன்னா இட் வில் பி 1. சூரியனுடைய ஆதிக்கம் கொண்ட வருஷம் 2026. ஸோ நம்பர் 1 இன்ஃப்ளூயன்ஸ் வந்துடுச்சுன்னா 1னா ஜென்ரலாக எனர்ஜி, சூரியன்னா எனர்ஜி. ஸோ எனர்ஜி பேஸ்டான ஒரு வருஷமாக நமக்கு 2026 இருக்கும் போது அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலை நான் இந்த வீடியோட எண்டில் கொடுத்துட்றேன். ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும், அது ஃபுல்லாக கேளுங்க. இப்போது தனித்தனியாக ஒவ்வொரு நம்பருக்கும் இந்த 2026 எப்படி இருக்க போகுது, உங்களுடைய பர்த் நம்பர், உங்களுடைய லைஃப் நம்பர், உங்களுடைய நேம் நம்பர் மூணுத்தையும் கம்பைன் பண்ணுங்கள். அந்த எந்த நம்பர் உங்களை ரொம்ப டாமினேட் பண்ணுதோ அதுக்கு இது நல்லா பொருந்தும். ஸ்பெஷலி பர்த் நம்பர். அந்த பர்த் நம்பர்னால் ஜனனம் 1 to 31st எந்த நம்பரில் பிறக்கிறீங்களோ அதை டோட்டல் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு சிங்கிள் டிஜிட் வரும். அதை பேஸ் பண்ணி இதை பார்த்துங்க. இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்பர் 9. இந்த 9ஆம் எண்ணில் பிறக்கிறவங்க 9, 18, 27. இதில் 27 வந்து ரொம்ப விசேஷமான நம்பர். ஈவன் 9, 18 நல்ல நம்பர் தான். பட் 9 and 27, 9 அப்படிங்கன்னா ஆல் இன், எல்லாமே அடங்கினது, எல்லாமே ஒரு கண்ட்ரோலில் இருக்குதுன்னு அர்த்தம். 9 வந்து ஒரு பெரிய சுப்பீரியர் நம்பர், ஒரு பவர்ஃபுல் நம்பர். வீர தீர செயல்கள்லாம் செய்கிறதுக்கு இந்த 9ஆம் எண் தான் ரொம்ப விசேஷமான நம்பர். நிறைய பேருக்கு வந்து இந்த மார்ஷல் ஆர்ட்ஸு, எக்ஸசைஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். 9 பொதுவாக வந்து ஒரு ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது, ஸ்போர்ட்ஸ் பர்சன், இதெல்லாம் 9ல் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ 2026 வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம 9ஓட கனெக்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி 9ஓட கேரக்டர்லாம் என்ன? டிஃபால்ட்டாக மன உறுதியானவங்க. ஒரு முயற்சியை நான் வந்து 40 நாள் தொடர்ந்து ஒரு முயற்சி பண்ணேன், 100 days தொடர்ந்து நான் இந்த எஃபர்ட் போட்டேன், நான் கண்டினியூவாக ஒரே விஷயத்தை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன், அதுதான் அந்த 9 வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது. எப்போவுமே ஒரு விஷயத்தை வந்து எடுத்து சும்மா 4 நாள் ட்ரை பண்ணேன், 5 நாள் ட்ரை பண்ணேன்னு இல்லாமல் தொடர்ந்து 100 நாட்களாக 100 நாட்கள், ஒரு வருடம்னா ஒரு வருடம், அந்த மாதிரி ஒரு தொடர் முயற்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுதான் அந்த 9ல் உள்ள ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். அடுத்தது அதோடைய இன்னொரு கேரக்டர் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9 பாண்ட். வாழ்க்கையில் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, அதை கிரகிச்சு தன்னை மாற்றிக்கிட்டு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை வந்து அதை வந்து உருவத்தையோ, தன்னுடைய வழியோ, தன்னுடைய தொழிலையோ, தன்னுடைய எமோஷனையோ அப்படியே சேஞ்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணுற ஒரு தன்மையை கொடுக்கும். ஆனால் அது ஆரம்பத்தில் மட்டும்தான் அந்த குணம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்போனா ஸ்ட்ரிக்டாக ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. மைண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிடுச்சுன்னா அதுக்கு இவங்க ஃப்ளெக்சிபிள், மைண்ட் அக்செப்ட் பண்ணலைன்னா அதுக்கு இவங்க அடமெண்ட். அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் வரும் இந்த 9 பாண்ட். அடுத்தது வந்து அவங்களுடைய மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் ஆங்கர் வரக்கூடாது, வந்துட்டால் கொஞ்சம் ஜாஸ்தியாக வருது ஆங்கர் மோடில். அண்டு பேஷன்ஸை லூஸ் பண்ணிட்டா காலி. அப்போ அது என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்க வைக்கும். இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் பெட்டர். 2026 இந்த 2026 வந்து டோட்டல் பண்ணிங்கன்னா 1ல் வரும். சூரியனுடைய ஆதிக்கம். இந்த சூரியனுடைய ஆதிக்கம் கொண்ட அந்த 1ஆம் எண்ணில் வரக்கூடிய இந்த ஆண்டு 9 1 உங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படி மேட்ச் ஆகும்? பொதுவாக அந்த 1 and 9 வந்து நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்லியா, இல்லை எனிமியா, இல்லை நியூட்ரலாக. ஆக்சுவலாக கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி தான் அது. 1 வந்து நார்மலாக வந்து 3ஓட, 4ஓட அண்ட் ஈவன் 9ஓட ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடுது. ஸோ 1 and 9 ரெண்டுமே ஒரு பவர்ஃபுல்லான நம்பர்ஸ் தான். இப்போ 9 என்ன இந்த வருஷம் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்னு நம்ம லிஸ்ட் பார்க்கலாம். கரியர் அண்ட் ப்ரொஃபஷனில் நிறைய காலம் நீங்கள் முயற்சி பண்ணி நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் கிடைக்கல அப்படின்னு நம்ம நம்ப முடியாது. ஏன்னா லாஸ்ட் இயரே உங்களுக்கு ஃபேவராக இருந்திருக்கு. இந்த வருஷம் 2026ல் அந்த 1 இன்ஃப்ளூயன்ஸில் உள்ள இந்த இயரில் 9 பாண்ட் உங்களுக்கு இன்னும் ஒரு படி மேலே, இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற அந்த பலன், நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ப்ரொஃபஷனில் ஒரு க்ரோத், ஒரு இன்கமில் ஒரு க்ரோத், ஒரு ஸ்டேட்டஸில் ஒரு க்ரோத், உங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன், உங்களுக்கு ஒரு வேல்யூ பண்ணுறாங்க, உங்களை வந்து நிச்சயமாக வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு டைமில் இந்த 2026ல் நீங்கள் வரப்போகிறீங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கரியர் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் 100% சப்போர்ட் நிறைய கிடைக்க போகுது. உங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி, உங்களுடைய ஜாப், உங்களுடைய ஒர்க் எல்லாரையும் பாராட்டுற மாதிரி, சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல வருஷமாக இது வருது. அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ். 2026ல்
நல்ல பணம் வரும், செலவு ஆகும், ஆனால் அந்த செலவுமே நல்ல செலவாகும், அதுவே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் கன்வெர்ட் ஆகும். ஸோ வரமும் இருக்குது, அந்த செலவும் இருக்குது, ஆனால் அந்த செலவு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்வெர்ட் ஆக போது உங்களுக்கு ரொம்ப அது ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயந்தான். உங்கள் எதிர்காலத்துக்கு உண்டான சேமிப்புக்கு அது பெரிய லெவலில் வேல்யூ பண்ணுது. அடுத்து ஃபேமிலி அண்ட் எமோஷன்ஸ். பேசிக்காகவே 9 வந்து வெரி எமோஷ்னல் கேரக்டர். ரொம்ப அந்த பாசம் எப்படின்னா, ஒரு 2 பெரிய கயிறு எடுத்து அதை வந்து டை பண்ணி ஒரு நாட் போட்டு, இது இனிமேல் நம்ம 2 பேரும் பிரிய மாட்டோம் அப்படின்னு கயிறை கட்டினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பாசக்கயிறு, அந்த பாசக்கயிறு மாதிரி அது. அப்போது இது வந்து யம தர்மராஜா கிட்டே இருக்கிற பாசக்கயிறு இல்லை, இது வந்து பந்த பாசத்து சம்மந்தப்பட்ட ஒரு கயிறு மாதிரி இது. அப்போது வந்து அந்த ஒரு த்ரெட் வந்து எப்படி இருக்கும், நாட் எப்படி இருக்கும்னா, ஃபேமிலியோடு எப்போவுமே அந்த ஒரு க்ளோஸ்னஸ் அண்ட் அவங்க பற்றின அக்கறை, அவங்க மேலே எமோஷ்னலான ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு அட்ராக்ஷன், அந்த பாண்டிங், இதெல்லாம் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும். இது வந்து ஒரு வெறித்தனமான அன்பு. தன்னுடைய உறவுகளை அதிகமாக நேசிக்கக்கூடிய நம்பரில் பிறக்கிறவங்க தான் அந்த 9. ஸோ நம்மளோட உறவுகளை வந்து அதிகமாக நேசிக்கக்கூடியவங்க, அவங்களுக்காக உரிமையாக அக்கறை எடுத்து அவங்க மேலே கோபமும் படுவாங்க. அவங்களுக்கு அன்பை வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் காட்ட தெரியும், ரொம்ப சாஃப்டான மோடில் காட்ட தெரியாது. இப்போ சந்திரன் ஆதிக்கம் 2னா சாஃப்ட் மோட், இது வந்து 9னா கொஞ்சம் ஹார்ட் மோட், அதனால் தப்பு இல்லை, எல்லாமே அன்பு தான். அடுத்தது வந்து நம்ம வந்து பார்க்குறது ஹெல்த்து. பேசிக்காகவே நான் சொன்னேன், 9 வந்து எப்போவுமே ஃபிட் அண்ட் ஃபைன். ஜிம்மில் அதிகம் பேர் இந்த 9ஆம் எண்ணில் இருக்கிறது, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறது, அதே மாதிரி வந்து ஒரு மாதிரி செல்ஃப் டிசிப்ளின்டாக ஃபிசிக்கலாக மெயினாக ஃபாலோஅப்பில் இருக்கிறதுலாம் அந்த 9க்கு உண்டு, கட்டுப்பாடாக இருப்பாங்க. அதன்படி பார்க்கும்போது நம்ம வந்து 2026 அதை வந்து பாசிட்டிவாக தான் பார்க்குறோம். ஸோ ஹெல்த்தை நல்லாவே மெயின்டைன் பண்ணலாம், இன்னும் எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம், இன்னும் நீங்கள் ஒரு யங் மேன் யங் விமன் மாதிரி நல்லா பயங்கரமான ஒரு ஆக்டிவாக ஆக்ஷனோடு இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். மொத்தத்தில் 2026 உங்களை வரவேற்கும் வருஷமாக தான் இருக்கும். ஸோ ஒரு வரவேற்பு கொடுக்குது, உங்கள் விஷயம்லாம் ட்ரூவாக கொண்டு வரப்போகுது. உங்களுடைய திறமை, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய பவர், உங்களுடைய நாலேஜ், அதுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற வருஷமாக 2026 எனக்கு தெரியுது. நீங்கள் ஒரு கலர் யூஸ் பண்ணி அது ஒரு லக் கொடுக்கணும், அந்த கலர் வந்து இந்த வருஷம் எதுவாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, நம்பர் 9 பான். உங்களுக்கு இந்த வருஷம் லைட் ப்ரௌன் வந்து உங்களுக்கு வெரி லக்கி. ஸோ ட்ரை லைட் ப்ரௌன், குட் லக். இப்போ நீங்கள் பார்த்தது 2026 நமக்கு வந்து ஒவ்வொரு நம்பருக்கும் அதை வந்து 1 to 31 பிரிச்சிடறோம்னா, இப்போ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 1ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு 1, 10, 19, 28. இப்போ சப்போஸ் 4ஆம் தேதி பிறந்தால் 4, 13, 22, 31. அப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, மற்ற நம்பரில் பிறந்தாலும் அதை ஆட் பண்ணும்போது அந்த டிஜிட் வந்துடும். 1 to 9 தான் நம்ம எடுத்துக்கிறோம், 1 to 9. இப்போ சப்போஸ் 16ஆம் தேதி பிறந்தீங்கன்னா 1 + 6, அதை வந்து நம்ம 7ல் எடுத்துக்கிறோம். சப்போஸ் நீங்கள் வந்து 23ஆம் தேதி பிறந்தால் 2 + 3, 5ல் எடுத்துக்கிறோம். அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ரெண்டாவது, சில பேருக்கு வந்து பர்த் நம்பர்னு ஒன்று இருக்கும். பர்த் நம்பர்னால் என்ன, நீங்கள் 1லேருந்து 31 தேதியில் ஏதோ ஒரு தேதியில் பிறப்பீங்க. ஈவன் February 29 பிறந்தாலுமே அது 2ல் தான் உங்களுக்கு வந்துடும். இப்போ அந்த 1 to 31 ஏதோ ஒரு நம்பரில் பிறந்தால் அதுதான் பர்த் நம்பர், அதுதான் உங்கள் கேரக்டர், அதுதான் உங்கள் பிஹேவியர். அப்போ அதோடு இது மேட்ச் பண்ணும்போது உங்கள் பிஹேவியர் எப்படி இருக்கும், உங்கள் கேரக்டர் எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி திங்க் பண்ணுவீங்க, உங்கள் பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன, உங்களுக்கு அது எப்படி லக்கி கலரை கொடுக்குது, இதெல்லாம் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். லைஃப் நம்பர்னு இருக்கும். லைஃப் நம்பர்னால் என்ன, லைஃப் பாத் நம்பர். உங்கள் பிறந்த தேதி, உங்களுடைய மாதம், உங்களுடைய வருடம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு டிஜிட் வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 10th of November 2009 அப்படின்னு வச்சுப்போம். 10th of November 2009 அப்படின்னு வச்சுப்போம். ஸோ 10னா அங்கே 1 வந்துருச்சு. நவம்பர்னா அது 1 + 1 2. ஸோ அங்கே 1 இருக்குது, இங்கே ஆல்ரெடி 2 இருக்குது. நவம்பர்னா ஆட் பண்ணிங்கன்னா 3 வந்துடும். அகைன் 2009 2009 ஆட் பண்ணிங்கன்னா மறுபடியும் 11, அங்கே 2 வருது. ஸோ ஆல்ரெடி 1 மந்தில் வந்து 2, இயரில் அகைன் 2, டோட்டல் பண்ணிங்கன்னா 5. இதுதான் லைஃப் பாத் நம்பர். அது மாதிரி ஒவ்வொரு டேட் ஆஃப் பர்த்துக்கும் வித்தியாசம் வரும். இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு வந்து 22nd of October 2001 அப்படின்னு வச்சுங்க. 22nd of October 2001. ஸோ 22/4 மந்த் அக்டோபர் 1 2001 சொன்னேன். ஸோ வருஷத்தில் 3. ஸோ 3 இங்கே வருஷம் வந்து அதாவது இயர் வந்து 3, மந்த் வந்து 1, நம்பர் பர்த் டேட் வந்து 4. ஸோ 4 + 1 5, 5 + 3 8. ஸோ லைஃப் பாத் நம்பர் இஸ் 8. அவ்வளோதான், இதான் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த லைஃப் பாத் நம்பருக்கு இந்த ப்ரிடிக்ஷன் நீங்கள் மேட்ச் பண்ண முடியும். ஏன் மேட்ச் பண்ண முடியும்னா,
லைஃப் பாத் நம்பருக்கு தான் ப்ரிடிக்ஷன் நல்லாவே மேட்ச் ஆகும், பர்த் நம்பருக்கும் மேட்ச் ஆகும். ஸோ ரெண்டுமே நீங்கள் எப்படி எடுக்கலாம் 50-50 எடுத்துக்கலாம். அடுத்து நேம் நம்பர் ஒரு பெரிய கான்செப்ட், அதை போட்டு குழப்பிக்க வேண்டாம். பர்த் நம்பர் லைஃப் நம்பருக்கு மேட்ச் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் சில பேருக்கு ஒரே நம்பர் ரெண்டுமே வரும், 4 and 4 வரும், 5 and 5 வரும், 6 and 6 வரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 7 லைஃப் நம்பர் 8 இருக்கும், சில பேருக்கு 1 வந்து பர்த் நம்பர் இருக்கும், லைஃப் நம்பர் 3 இருக்கும், அந்த காம்பினேஷன்லேயே வரும். ஸோ இதான் நீங்கள் பார்த்து புரிஞ்சுங்க. அண்ட் நிறைய நியூமராலஜி சர்வீஸ் நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு நேம் கரெக்ஷன், நேம் வந்து நமக்கு பிறந்த டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், அந்த நம்பரில் என்ன இருக்குது, ஹாரோஸ்கோப்லேயும் அந்த நம்பருக்கு உண்டான பிளானட் நல்லா பாசிட்டிவாக இருக்கா, அதெல்லாம் பார்த்து அந்த நேமோட டோட்டலை ஃபிக்ஸ் பண்ணும்போது, அதோட வைப்ரேஷனை ஃபிக்ஸ் பண்ணும்போது நிறைய சேஞ்சஸ் லைஃப்பில் வரும். அதே மாதிரி சைன் பண்ணுற விதம், இதெல்லாம் ஒரு பெரிய ஆர்ட் தான். அது நீங்கள் நிறைய படிச்சிருந்தீங்கன்னாலும் புரியும். ப்ளஸ் நான் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன், அதை போய் பாருங்கள். அண்ட் இப்போ இந்த நியூமராலஜி ரிலேட்டடாக ஏதாவது சர்வீஸ் வேணாலும் www.lifehoroscope.in இந்த சைட்டில் போய் நீங்கள் சர்வீஸை யூஸ் பண்ணலாம். இந்த சைட் உள்ள போகும்போது என்னோடய இமேஜ் தெரியும், அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிங்க. அண்ட் டிஸ்பிளே இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் தான் எங்களுடைய கன்சல்டேஷன் டீம் நம்பர்ஸ். ஸோ எங்கள் டீமை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், மெயில் பண்ணலாம், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம். தொடர்ந்து இந்த சேவையை பயன்படுத்துங்க. தொடர்ந்து இந்த வீடியோஸை உங்கள் நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து நியூமராலஜி பற்றியோ இல்லை 2026 பற்றியோ இன்னும் டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.